பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம். சக்தியும் நானும். ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, அப்பன் முருகனுடைய சிலை. அந்த சிலையானது என்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போன ஒரு ரொம்பவே சந்தோஷம் தந்த ஒரு நிகழ்வு அது. அது உங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அப்பன் வந்து என்னை தேடி வந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. உண்மையாக சொல்லணுன்னா நான் தான் அப்பனை தேடி போனேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக, கொலுசுன்னு நினைக்கிறேன், வாங்குறதுக்காக சரவணா ஸ்டோரில் எலைட் இருக்குது இல்லையா, குரோம்பேட்டில் நான் வந்து வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே கொலுசுலாம் வாங்கி முடிச்சிட்டேன். ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. சரி, அங்கே ஏதோ புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது, நம்ம பார்ப்போம், பெண்களுக்கே உரிய குணம் இல்லையாது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லோரையும் விலக்கிட்டு போய் பார்த்தேன். ஒரு நியர்லி ஒரு 4 குடும்பத்துக்கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லைனா பெரியவங்க, அந்த மாதிரி ஒரு 4 குடும்பத்துக்கிட்ட உட்காந்துருந்தாங்க சேரில். ஒரு 2 பொண்ணுங்க தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க சிலைகளை. அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தது முருகரோட சிலைகள். அப்போ வந்து அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சிலைகள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சிலைகள் கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. விதவிதமாக இருந்துச்சு. எல்லாருமே அந்த 4 பேருமே தனித்தனியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறத காமிங்க, இவங்க பார்க்குறத காமிங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு கிட்ட பார்க்கும்போது எனக்கு ஒரு சிலை, ஐயனோட சிலை, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த சிலை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதனாலனே தெரியல. ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, என்னால் கையில் கேட்டு வாங்க முடியல. ஏன்னா அவங்க வாங்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க, சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் போல இருக்குது. அதையே இன்னொரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து கிட்ட கூட போகலை. நான் வந்து பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலியில் முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்க, நான் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கேன். பட் ஐயனோட சிலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அதில் வந்து ஒரு ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இது வாங்கிக்கலாமாங்க. அவங்க வந்து அப்பனை வாங்கணுன்றதுக்காகவே வந்தவங்க, இந்த ஃபேமிலியிலலாம் இருக்கவங்க எல்லாருமே. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, வேறு ஏதாவது இது மாதிரி இருக்கான்னு நான் கேட்குறேன். ஐயனோட சிலை இதே மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா, இங்கே இருக்கிறது இவ்வளவு தாங்க, இந்த 4 சிலை தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 சிலை கிட்ட வந்துச்சு. இந்த ஒரு 10 நாளில் போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப எனக்கு கையிலையாவது எடுத்து பார்க்கணுமேனு ஒரு ஆசை. ஆனால் அவங்க வைப்பாங்களா, இவங்க எடுப்பாங்களான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஐயனோட சிலை, இந்த சிலையை மட்டும், மற்ற இன்னும் 2-3 சிலையும் மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே கூட்டமாக இருக்கவே வரவங்களும் என்னென்னு எட்டி பார்த்துட்டு ஐயனோட சிலைகளை பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயனோட முகம் அழகாக இருக்கும், கலையாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஆன்டிக்கு, கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஆன்டிக்கில் இருக்கிறதுனால அந்த முகமானது கலையாக வடித்து வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரின்னுட்டு இவங்க மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நானும் வாங்கிட்டு கொஞ்சம் காமிங்க, நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்ட்டு அந்த அவங்க கொடுத்தாங்க. சரின்னுட்டு நான் பார்த்தேன், திருப்பி பார்த்தேன். நான் வந்து சும்மா தான் பார்த்தேன், வாங்கணுன்ற ஐடியாவில் நான் பார்க்கல. ஆனால் இவங்களாம் வந்து வாங்கணுன்னு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி இந்தாங்கன்னு கொடுத்துட்டு என்னோட வாங்கின பொருளை பில் போட போகிறேன். எனக்கு மைண்ட் என்னவோ அங்கேயே போயிட்டு இருந்தது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அந்த ஐயனை மட்டும்தான் நான் கையில் வாங்கி பார்த்தேன். அத்தனை முருகர் ஸ்டாச்சுஸ் இருந்ததுங்க. நான் எதுவுமே வாங்கலை. இவரை மட்டும்தான், அது எதனாலனே தெரியல, இவரை மட்டும்தான் நான் வாங்கினேன், கையில் வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் பில் போட போகிறேன். அவங்க வாங்கலைன்னா பேசாமல் நம்ம வாங்கிடலாமா, அந்த ஒரு நினப்பு இருந்துச்சு. ஆனால் காசு கிடையாது. எப்படியாவது வாங்கிடலான்னு வச்சுக்கோங்க. யாரையாவது இப்போது தம்பி அனுப்ப இல்லை ஹஸ்பண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி கூட வாங்கிக்கலாம். ஆனால் என் கையில் அப்போ காசு கிடையாது. எனக்கு யாரையும் கேட்குறதுக்கும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறமா சரி பில் போட போகிறோம். என்னோடய பொருளை நான் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் போகிறேன். எந்த ஃபேமிலி தான் அதை எடுத்ததுன்னு பார்க்கலாமேன்னுட்டு போகிறேன். அப்போ வரைக்குமோ அந்த ஃபேமிலியில் எந்த ஃபேமிலியுமே ஐயனா எடுக்கவே இல்லை. மாற்றி இவங்க எடுக்கலாமா அவங்க எடுக்கலாமான்னு மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அதுக்கப்புறம் நான் போயிட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். உடனே அவங்க ஐயோ நான் எடுக்க போகிறேன்றாங்க. பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி இன்னொரு சிலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, இதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளால் முடியாது, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணலை, வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அந்த சிலையை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை, யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை, நான் ஃபீல் பண்ணவும் இல்லை, வாங்கலை அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. முடிஞ்சிருச்சா, அன்றைக்கி இரவு படுத்து தூங்கிட்டேன். எனக்கு கனவு வருது. அந்த கனவில் அயன் வரல. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அழகான ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், அழகாக இருக்கான். அதாவது கொஞ்சம் நடக்கிற இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த குழந்தைய பார்த்தா பேசுகிற குழந்தை மாதிரி கூட தெரியல. அது வந்து என்கிட்ட எப்படி என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்கிறேன் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னோடய கனவில். அந்த குழந்தை சொல்லுது, நான் அழகாக இருந்தோம் நீ எனக்கு தூக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. நான் அழகாக இருந்தோம் என்னை நீ எடுத்துக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த இது வந்து எனக்கு எப்போ கனவுல வந்து எந்த நேரத்தில் வந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் காலையில் எழுந்துக்கும் போது இந்த உணர்வு மட்டுமே என் மைண்டில் இருந்துச்சு. நமக்கு ஏதோ கனவு வந்தது, ஏதோ ஒரு குழந்தை வந்து நான் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லியும் நீ என்னை நான் அழகாக இருந்தும் நீ எடுக்கலையே அப்படின்னுட்டு, தூக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன மாதிரி இருக்கேன்னுட்டு அறகுறையாக எனக்கு இருக்குது. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து அந்த சிலையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அந்த நேரம் எனக்கு டக்குன்னு தோணுனது வந்து ஐயனோட சிலை தான். நம்ம அப்பனை பார்த்துட்டு வந்தோமே, ஒருவேளை அவர் தான் வந்து நீ எடுக்கலைன்னு சொல்லிட்டாரோ, அவர் தான் வந்து நம்ம கனவுல சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே ஏதோ இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அன்றைக்கி மைண்டு ஃபுல்லாக எனக்கு ஐயனே தான் இருந்தார், அந்த சிலையே தான் இருந்துச்சு. போய் வாங்கணும்னு பார்த்தாலும் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை, யார்ட்டையும் கேட்கவும் கூடாது. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க, சிலையை வீட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கேட்டால் எதுக்கு வேண்டாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இருக்கிற சாமி கும்பிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தானே சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருக்கதெல்லாம் யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு, நம்ம யாரையும் கேட்கக்கூடாது, நம்மளே வாங்கணும், ஆனால் காசு இல்லை. சரின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. உடனே வாங்க போகலான்னா கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது, அப்படியும் கிடையாது இல்லையா. நம்ம அதுக்கு ஒரு காரணம் வேறு ரெடி பண்ணணும், ஏதாவது வாங்கணும்னு சொல்லணும் இல்லையா, அப்போ தானே கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு இரவு, அது அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் இரவு திரும்ப எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன வருதுன்னா, நான் ஒரு டைரி வச்சுருப்பேன். அந்த டைரியில் நான் காசு வந்து வச்சுருப்பேன். யார் கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் வந்து அந்த டைரிக்குள்ளே வைக்கிறதுன்றது எனக்கு பழக்கம். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, அந்த டைரியில் காசே அந்த நேரத்தில் கிடையாது, நான் செலவு பண்ணிட்டேன். அதில் வந்து காசு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த டைரி வந்து என் கனவில் எதுக்காக வந்ததுன்னே தெரியல. அந்த டைரியை நான் திருப்பி ஏதோ எழுதுகிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது என்னோடய டைரியில். சரி ஓகேன்னுட்டு அடுத்த நாள் ஏன் எனக்கு டைரி கனவு வந்தது, எனக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போயிட்டு காலையில் எழுந்ததுமே என்னோட அந்த டைரி எடுத்து நான் பார்க்குறேன். ஆச்சரியங்க, நம்பவே மாட்டீங்க நீங்கள், ஆனால் எனக்கு நடந்ததுங்க. அது நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு முருகரோட ஒரு சின்ன ஒரு கேலண்டர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா நகை கடையிலலாம், அந்த மாதிரி ஒன்று நான் வச்சுருப்பேன். அது வந்து என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தது. அதை நான் வந்து ஞாபகமாக அதை வச்சுருப்பேன். அந்த முருகருடைய அந்த கேலண்டருக்கு கீழ்ப்பக்கத்தில் 2,000 நோட்டு 2,000 நோட்டு மடித்து இருந்துச்சுங்க. என்னால் சுத்தமாக நம்ப முடியல. ஏன்னா 2,000 நான் வச்சுக்கவே மாட்டேன், நான் வந்து செலவு பண்ணிவிடுவேன், எங்கே செல்லாதுன்னு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மாற்றிடுவேன். 2,000 நான் வைக்கவே மாட்டேன். ஆனால் அது வந்து எனக்கு எப்போ வச்சுருந்தனோ இல்லை எப்படி வந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த இதுக்கு கீழே வந்து 2,000 நோட்டை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம். என்னால் வந்து அதை இது பண்ணிக்கவே முடியல. என்னை வந்து இது உண்மைதானா, இது கனவா, உண்மையாகவே நம்மளுக்கு அங்கே இருக்கா அப்படின்ட்டு என்னால் வந்து அதை ஏற்றுக்க, இப்போ நான் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு மணி வந்து ப்ராப்ளம் ஆகுது, மணி கிடச்சிருச்சு, ஓகே இப்போ நம்ம போய் வாங்கணும், என்ன பண்ணுறது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்திருக்கோம், திரும்ப நம்ம போகணுன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறம் சில்லியாக காரணங்கள்லாம் சொன்னேன். எனக்கு இது எடுக்கணும், அதை வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், அந்த மாதிரி. அடுத்து வந்து எனக்கு பர்த்டே வர மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இது எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நான் வந்து அடுத்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் காரெல்லாம் சரி பண்ணி நான் போகணுன்னு நினைக்கும் போது 4 நாள் ஆயிடுச்சு.
சாதாரணமாகவே ஏதாவது ஒரு விஷயத்த அங்கே பார்த்துட்டு வந்தாலே அடுத்து போகும்போது இருக்காதுங்க, வாங்கிடுவாங்க யாராவது. அன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 ஃபேமிலி வந்து ஐயனை பார்த்துட்டு இருந்தது. அப்போ என் கையில் கூட கொடுக்காம அந்த ஃபேமிலி நான் எடுக்க போகிறேன்னுட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும்? நான் சொல்லிட்டேன் கிளம்பும் போது இந்த மாதிரி நான் வாங்க போகிறேன், சிலை வாங்க போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு முதல் வந்த இது என்னென்னா, இந்த 3-4 டேஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, எப்படி இருக்கும் அந்த இடத்துல, எப்படி இருக்கும், வாங்கிட்டு இருக்க மாட்டாங்களா யாராவது, எப்படி நம்பி போகிற? நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், இல்லை அவர் வந்து போயிருக்க மாட்டார், எனக்கு என்கிட்ட வரணும்னு அவர் இது பண்ணார் அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துச்சு. நான் போய் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தெளிவாக இருக்கேன். ஆனால் வந்து என்னோட உள் மனசு சொல்லுது அவர் இருப்பாருன்ட்டு. ஆனால் நம்ம பிரைன் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் இல்லையா? 4-5 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே இருந்ததே 4 சிலைங்க தான். அதில் அழகாக இருந்தது, நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சிச்சு அந்த சிலை. அவர் வந்து ராஜா இதுவில் இருந்திருப்பார். அவரை கண்டிப்பாக வாங்கியிருக்கிறதுக்கு 99% வந்து சான்ஸ் இருக்குது. அந்த ஃபேமிலி வாங்கலைனாலும் அதுக்கு அடுத்த ஃபேமிலி வாங்கியிருப்பாங்க. என்னடா பண்ணுறதுன்னுட்டு எனக்கு மைண்ட் அப்படியே வந்து யோசிக்குது. போகிறோம், இல்லைனா பரவாயில்ல, அவர் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு வரணும்னு எனக்கு வருவார் அப்படின்ட்டு நான் மைண்ட் இது பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டேன். வழியில் வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் போகும்போது அழுக மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லைனா என்ன பண்ணுறது, நம்ம ஏமாந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி நான் நினச்சி இப்படி திரும்புகிறேன், பெரிய முருகருடைய போஸ்டர் ஒன்று எனக்கு ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஐயன் வந்து போயிருக்க மாட்டார், கண்டிப்பாக நமக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி அப்படி நான் இப்போ மைண்டை மாற்றிப்பேன், ஓகே கடவுளுக்கு இருக்கும்ட்டு. அப்புறம் நம்ம மைண்டு, பெண்ணோட மைண்டு அப்படி தானே மாறி தானே நினைக்கும். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, பக்கத்தில் எங்கேயாவது போல் கடையில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வேறு ஏதாவது காரில் வருவார் ஐயன், காரில் வருவார், காரில் ஸ்டிக்கரில் வருவார், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இத்தனை தடவை போயும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி வந்து அத்தனை தடவை ஐயன் வந்து எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன் அப்படியே தான். ஒரு சிக்னல் கிட்ட போயும் கூட கரெக்டாக அந்த சிக்னல் வந்து முருகர் டெம்பிளுக்கு முன்னாடி தான் வண்டி நிற்கிது. பார்க்குறேன், பெல் அடித்து ஆர்த்தி காமிக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயன் நமக்கு தான்ப்பா, இந்த கவுண்டமணி சொல்வார் இல்லையா, இந்த கடைச்சிரம் நிற்கினுட்டு, ஐயன் நமக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிட்டு போனேன். ஆனால் உள்ளே போகிற வரைக்குமும் எனக்கு வந்து மைண்ட் இது பண்ணிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே, நான் போனது நேரம் வேறு சொல்கிறேன் பாருங்க. அப்போ தான் கடையை திறக்கிறாங்க, திறந்த உடனே நான் தான் போனேன் முன்னாடி. அப்புறம் கிடுகிடுன்னு மேலே ஏறிட்டு அப்போ தான் எல்லாத்தையும் அழுகிக்கிட்டு இருக்காங்க வேறு. போயிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நினைக்கிறேன் அன்றைக்கி. நேராக போயிட்டு அதே அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக அந்த செக்ஷனில் இருந்தாலும் வேறு ஒரு இடத்துல இருந்தாள். அப்புறம் அவகிட்ட தான் போனேன். நான் கிடுகிடுன்னு போயிட்டு நான் வாயை திறக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு முருகர் சிலையா அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஆச்சரியம். அம்மாம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாதாம்மா, என் மைண்டு சொல்லுது, அவங்க வாங்கிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு அவங்க உடனே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. ஐயோ தெய்வமே, உன்னை வாங்கல போல இருக்கே, நீ எனக்கு தான் அப்படின்னுட்டு நானும் சந்தோஷமாக கிட்ட போடுறேன். அந்த பொண்ணு போய் தேடுறா சிலையை. என்னடா இது சிலையை தேடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படின்னு பார்த்துட்டு எடுத்து கொடுத்த சிலை வந்து நான் பார்த்த சிலை ஐயன் கிடையவே கிடையாது. ஆனால் அது டிட்டோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அது கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியுது. என்னோட இது உணர்வு சொல்லுது, இல்லைங்க இது கிடையாதுன்ற. இல்லைங்க இது நீங்கள் நேற்று பார்த்தது இதுதாங்க, மற்றதெல்லாம் போயிடுச்சுங்கிறா வேற. மற்ற சிலையெல்லாம் போயிடுச்சுங்க, வாங்கிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது இது ஒன்று தாங்க, இந்த சிலை தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு அடித்து சொல்கிறான். இல்லைங்க நான் பார்த்தது இது கிடையவே கிடையாது, ஐயன் இப்படி இல்லை, எனக்கு உணர்வு சொல்லுது இது கிடையாதுன்றேன். அவ்வளோ எனக்கு வந்து அடிச்சடிச்சு தான் சொல்கிறா. இப்போ என்னங்க, எதுவாக இருந்தால் என்ன, அப்பன் எப்படி இருந்தால் என்ன, நீங்கள் வாங்கிக்கோங்க. என் உள் மனசு இந்த சிலையை ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஐயனை பார்த்தது அதுதான், எனக்கு இது கிடையாதுன்றது எனக்கு இது பண்ணுது. சரின்னுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒன்று தான் இருக்குன்னுட்டாங்க. சரி அப்போ வாங்கிக்கலாமே, வேறு வழி கிடையாது. சரி வாங்கிக்கலான்னு அப்படியே ஒரு அரகுற மனசோட அப்படி வாங்கலான்னுட்டு சரி ஓகே பில் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு பார்க்குறேன். சான்ஸே இல்லைங்க. அப்படியே அத்தனை சிலைகள் இருக்குது, பளிச்சுன்னு அவர் மட்டும் என் கண்ணுக்கு பட்டார். அப்புறம் உடனே இல்லை அவர் தான், அந்த சிலை அதோ இருக்கு பாருங்க, எடுங்க அப்படின்னு நான். அப்புறம் உடனே அவங்க இதோ இருக்குங்களா, இதுதானே நீங்கள் நேற்று பார்த்தீங்க, ஓ சரி இதுவா, சரி இந்தாங்கன்னு கொடுத்தாங்க. கையில் எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நேற்று பார்த்த ஐயன் இவர் தான் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஐயன் வந்து என் கையில் கிடச்ச உடனே
அடுத்து உடனே வந்து பில்லை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி உடனே பில்லை போட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் திருச்செந்தூர் போனோம். அதுக்கு அடுத்த நாளே அதுவும் பிளானிங் இல்லாமல் திடீர்னு கிளம்புனது. இது வந்து என்னால் எனக்கு வந்து ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். என்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐயனை முன்னால் வந்துட்டார் என்கிட்ட. ஐயன் முன்னால் வந்துட்டார். அடுத்த நாள் வந்து அவரோட இடத்துக்கே நான் போய் பார்த்தேன். அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய உணர்வு. இதை நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. இது யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த பதிவின் மூலயமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அது சந்தோஷமும் அடைகிறேன். இதனால் சொல்ல வர்றது என்னென்னா, ஐயனை நம்பினா உங்களுக்கே நான் ஏற்கனவே எப்பயுமே சொல்கிறது தான், ஐயனை நம்பணும். ஐயன் மேலே நம்ம ஒரு இதுவை வச்சுட்டோன்னா ஐயன் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அந்த ஏமாத்துவேன்ற ஒரு இதுவை கூட காமிக்க மாட்டார். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம ஏமாற்றுவாங்க, ஏமாறுவோம், அவரையும் ஏமாற்ற போகிறார். ஏமாறுவோங்கிற ஒரு இதுவே உங்களுக்கு வேண்டாம். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓம் முருகா.